ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரீஸ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து இப்போது இன்ஜினியர்ஸ்க்கு வந்து பஞ்சம் கிடையாது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறையா விதமான வந்து அடிமட்ட வேலைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆட்கள் வந்து தேவைப்படுறாங்க. ஆட்கள் வந்து தேவைப்படுற ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்கள் வந்து செய்கிறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து தயாராக இல்லாத அந்த வேலைகள் பார்த்திங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டேபிள் ஒரு ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சோறு சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா பரிமாறுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அது புண்ணியமானது அப்படிங்கிறதுனால. ஆனால் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. நிறைய இது பார்த்திங்கன்னா வந்து இப்போது ரோடை பெருக்கிறதுக்கு இந்த மாதிரியான இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு ஃபீல்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அடிமட்ட லெவலான ஒரு ஒர்க்கு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா விதமான ஆட்கள் தேவைப்படுறாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்கள் வந்து கிடைக்கிறது கிடையாது. இந்த மாதிரியான பேஸ் லெவல் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிற இதுக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் வந்து மிஷின்ஸ் வந்து கொண்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் ஹியூமன்ஸோட அதாவது மிஷின்ஸோட விலை நிறைய இப்போல்லாம் வந்து இருக்குது. மிஷின்ஸ் எல்லாம் இல்லாமலாம் கிடையாது. நிறையா ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மிஷின்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த மிஷின்ஸோட விலைகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. இதோட காரணம் வந்து என்ன அப்படின்னா அதோட ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது அதோட தயாரிப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வந்து கம்மியாக இருக்குது. ஆனால் மார்க்கெட்டில் வந்து அதோட டிமாண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பொருளோட ஒரு பொருள் வந்து செய்யக்கூடிய விலைகள் ஒரே மாதிரி இருந்தால் கூட அது வந்து அரிய விதமான ஒரு பொருளாக இருந்துச்சுன்னா அதோட விலை வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். இப்போது சிம்பிளாக சொல்லப்போனால் வந்து டிவியெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து முதல்ல வந்து அது ஆட்டோமேஷன் மிஷின் தான். டெலிகம்யூனிகேஷன் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து டிவியெல்லாம் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ரேட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா தங்கத்துக்கு நிகரான ரேட்டாக இருக்கும் டிவி அப்படிங்கிறது. ஆனால் இன்றைக்கி தங்கம் எங்கேயோ போயிடுச்சு. ஆனால் டிவியோட விலை வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஒரு நார்மலான டிவிகள். அப்போ வந்து இதில் என்ன அப்படின்னா இருக்குதுன்னா டிவியோட ப்ரொடக்ஷன்ஸ் அதிகமாக ஆகிருக்கு. டிவியோட மேனுஃபேக்சரிங் வந்து ரொம்ப அதிகமாக ஆகிருக்கு. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த ஒரு பொருளோட உற்பத்தி அதிகமாகுதோ அப்போ வந்து அதோடைய விலைகள் வந்து கம்மியாகும். அதே மாதிரி இப்போ வந்து நிறைய ஆட்டோமேஷன் மிஷின்ஸ் எல்லாம் வந்து நிறையா ஃபீல்டில் வந்து மக்கள் வேலைக்கு வரக்கு தயாராக இல்லாத ஃபீல்டில் வந்து இருக்குது. ஆனால் அதோட விலைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான மிஷின்ஸ் எல்லாம் வந்து இருந்தாங்க கூட அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்குறதுக்கு வந்து ரொம்ப ஒரு 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 முட்டுக்கட்டையாக இருக்குது. ஒரு பிளாக்காக இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து அதோட விலைகள் வந்து குறையணும் அப்படின்னா அதோட ப்ரொடக்ஷன்ஸ் அதிகமாகணும். அப்போது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து இப்போ தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா இது இப்போது சைனாவில் நம்ம ஒரு சாம்பிள் எடுத்துக்குவோம். சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏன் வந்து நிறையா பொருள்கள் வந்து பார்த்திங்கன்னா கம்மி ரேட்டுக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சைனா வந்து பார்த்திங்கன்னா வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஒரு மக்கள் கவர்மெண்ட். மாஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே வந்து மாஸாக வந்து ப்ரொடக்ஷன் பண்ணணும், ஈல்டு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா வந்து பண்ணக்கூடிய ஒரு மக்கள். ஸோ வந்து இந்த மாஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருக்குது. அப்பேற்பட்ட அவங்க உழைப்புன்ட்டு சைனா பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உழைப்பானது. ஸோ வந்து அப்படி நிறைய விதமான மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வந்து எக்கனாமிக்கல் ரீதியாக விலைவாசி ரீதியாக அதிகமாக இருந்தாலுமே நிறைய சீப்பான பொருட்கள் வந்து அவங்களால கொடுக்க முடியுது. நிறைய பொருட்கள் வந்து ரொம்ப சீப்பாக கொடுக்க முடியுது. அதை எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க. எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருக்கக்கூடிய பொருளாதாரம் வந்து அவங்க சைனாக்குள்ளே போகுது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து மக்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்ல ஒரு எக்கனாமிக்கல் க்ரோத் கிடைக்குது. பொருளாதார மேம்பாடு கிடைக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா சைனா ப்ராடக்ட்ஸை வந்து இம்போர்ட் பண்ணுறனால அங்கே சைனாக்கிட்டேருந்து வாங்குறனால வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டுக்கு பொருளாதாரமும் போகுது. அவங்க மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறனால வந்து பார்த்திங்கன்னா வந்து வேலைவாய்ப்புகள் அதிகமாகுது. ரொம்ப கவனிக்கக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி தான் ஆட்டோமேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே வந்து அதிகமான கிராஜுவேஷன்ஸு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு டாப் லிஸ்ட்டில் தான் இருக்குது.
ஸோ இப்பேற்பட்ட காலத்தில் இந்த மாதிரி வந்து நம்ம இவ்வளோ இன்ஜினியர்ஸ் டீம்ஸை வச்சுட்டு இவ்வளோ ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் நிறைய விதமான ஒரு இன்ஜினியர்ஸ் எல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய ஆட்டோமேஷன் பொருள்களை வந்து தயாரிக்கணும். அதை மாஸ் ப்ரொடக்ஷன் சைனா மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து மாஸ் ப்ரொடக்ஷனாக பண்ணணும். பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடய விலைகள் ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே கம்மியாகும். ஸோ இங்கே கம்மியாகும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே நிறையா மக்கள் வந்து அந்த மாதிரியான ஆட்டோமேஷன் பொருள்களை வந்து வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ அது யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா தன்னை போல் வந்து எல்லா ஆள் கிடைக்காத வேலைகளையும் கூட வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேஷன் மிஷின்ஸ் உள்ளே வரும். நிறைய தயாரிப்பாங்க, மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மக்கள் அந்த வேலைவாய்ப்பு வந்து அதிகமாகும் ஒரு செகண்டு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஆள் கிடைக்கக்கூட நிறைய பேஸ்மெண்ட் லெவலில் இருக்கக்கூடிய அடிமட்ட லெவலில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆட்கள் கிடைக்கிறது இல்லாத வேலைகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆட்டோமேஷன்ஸ் பொருள்கள் வந்து அந்த ஓனர்ஸ் முதலாளிக்கு வந்து பார்த்திங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. சீப்பாக கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா மாஸ் ப்ரொடக்ஷன் ஆகிறதுனால சீப்பாக கொடுக்க முடியும் எல்லாத்துனாலையும். அப்போ யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதை எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ரா மெட்டீரியல்ஸ் மட்டும் வந்து நீங்கள் வெளியே கொண்டு வந்து இங்கே அதை மேனுஃபேக்சரிங் பண்ணி இல்லை நார்த் இந்தியன்ஸ் ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இதில் வந்து பார்த்திங்கன்னா சீப்பான மேன் பவர் கிடைக்குது. அவங்கள யூஸ் பண்ணி வந்து ரா மெட்டீரியல்ஸ் வந்து கொண்டு வந்து அந்த ஆட்டோமேஷன்ஸ் வந்து மிஷின்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் டெக்னாலஜிஸ் எல்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை இங்கே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துடலாம், வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாட்டு இன்ஜினியர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான வேலைவாய்ப்புகள் அதிகமாகும். அதாவது நல்ல ஒரு ஒழுங்கான மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படிங்கிறது தமிழ்நாடு அப்படிங்கிறது, நம்ம ஸ்டேட் தமிழ்நாடு அப்படிங்கிறது அற ரீதியான இதை ஃபாலோ பண்ணக்கூடியது. ஸோ இந்த மாதிரியான ஒரு நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரங்களில் நம்மளால் வந்து இப்போ தங்கத்தை உற்பத்தி பண்ண முடியாது. ஆனால் அறிவை உற்பத்தி பண்ணி வச்சுருக்காங்க. நிறையா நம்ம சிஸ்டம்ஸ் அப்படி இருக்குது, வழிபாடுகள் அப்படி இருக்குது, கலாச்சாரங்கள் அப்படி இருக்குது. ஸோ வந்து இந்த அறிவை வந்து எப்படி வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்ல விதமான வேலைவாய்ப்பாகவும் மக்களுக்கு உபயோகமாகவும் பணமாக மாற்றணும் அப்படின்னா இப்போதைக்கு இருக்கிற காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது வந்து நிறையா வந்து வரணும். மாஸ் ப்ரொடக்ஷனை வந்து பண்ணணும். எந்த ஒரு ஆட்டோமேஷன் மிஷின்ஸை வந்து உருவாக்கணும், மாஸ் ப்ரொடக்ஷன் வந்து பண்ணணும். அப்போ சீப்பாக வந்து தமிழ்நாடு மக்களுக்கு வந்து தமிழ்நாட்டு முதலாளிகளுக்கு கொடுக்கணும். இந்த மாதிரியான வேலைகளில் ஆட்கள் ஆட்கள் கிடைக்காத வேலைகளுக்கு கொடுக்கணும். அப்போ முதலாளிகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆட்கள் இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட் லெவல் ஒர்க்குக்கு கீழே லெவல் ஒர்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்கள் கிடைப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து இது எக்ஸ்போர்ட்டும் பண்ணணும். ஸோ இது நிறைய இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸை வந்து உருவாக்கி எக்ஸ்போர்ட் பண்ணுறது மூலமாக அதை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குது, டிசைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குது, அதை மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாட்டு இன்ஜினியர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான வேலை வாய்ப்புகள் உருவாகும். நம்ம ரா மெட்டீரியல்ஸ் வந்து இறக்கி அதை வந்து இன்ஜினியரிங்கான எக்யூப்மெண்ட்டை மாற்றி வெளியே எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். நிறைய விதமான வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். இது வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த மாதிரியான வேலைவாய்ப்புகள் வந்து ரொம்ப சிறந்ததாக பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நிறையா தொழில் முனைவோர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய மெக்கானிக் படிச்சிருக்கலாம். இந்த மாதிரி படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோமேஷன்ஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் எல்லாம் வந்து ஆரம்பிங்க. இப்போ எடுத்தோன்னே பெரிய லெவலில் போகாமல் இருந்தாலும் வந்து ஒரு சின்ன லெவலான ஒரு இது ஆரம்பிங்க. சின்ன லெவலான எக்யூப்மெண்ட்ஸை வந்து உருவாக்குறது, மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, மக்களோட வேலைகளை படுத்தக்கூடிய பொருள்களை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, அதுலேருந்து படிப்படியாக நீங்கள் வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிங்க. சீப்பாக கொடுங்க மக்களுக்கு. கண்டிப்பாக சீப்பாக இருந்தால் கண்டிப்பாக மக்கள் ட்ரை பண்ணுவாங்க. கண்டிப்பாக வந்து ஒரு பொருள் வந்து ரொம்ப நீங்கள் அரிய பொருள் கண்டுபிடிச்சி இருந்தாலுமே அதோட விலை வந்து ரொம்ப ஹையஸ்ட்டாக ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மக்கள் அதை யூஸ் பண்ணவே மாட்டாங்க, அது மாறவே மாட்டாங்க. ஸோ வந்து இதுக்கு வந்து ஒரே தீர்வு என்ன அப்படின்னா அந்த பொருளை வந்து ஆப்டிமைஸ் பண்ணி இந்த பார்க்கக்கூடிய மெக்கானிக்கல் பர்சன்ஸ்க்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். அந்த பொருளை வந்து ஆப்டிமைஸ் பண்ணணும். எப்படி வந்து சீக்கிரமான எஃபிஷியன்சியில் வந்து கம்மியான செலவுகளில் அந்த பொருள் மேனுஃபேக்சரிங் பண்ணலாம், கம்மியான ரா மெட்டீரியல்ஸில் மேனுஃபேக்சரிங் பண்ணலாம், கம்மியான செலவுகளில் ஈஸியான எஃபிஷியன்சியாக கம்மியான ஒர்க்மேன்ஷிப்பில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணலாம். அப்போது அதோட ப்ரைஸும் கம்மியாக இருக்கும். மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது கண்டிப்பாக கம்மியாக கொடுக்க முடியும். ஸோ வந்து நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா மக்களுக்கு உபயோகமாச்சு. அதை வந்து உங்களுக்கு நிறைய வேலைவாய்ப்புகள் உருவாகும், நிறைய அதிகமாகும்.
இது வந்து நான் தமிழ்நாட்டுடைய வந்து ஒரு நெக்ஸ்ட் பேக் போன். இப்போ மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் இருந்துச்சு ஒரு காலத்தில். கிரைண்டர் உற்பத்தி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு நிறைய எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுற மாதிரி. ஸோ ஆஃப்டர் ஆல் ஒரு கிரைண்டர் அப்படிங்கிற ஒரு ஆட்டோமேஷன், சின்ன ஆட்டோமேஷன், மாவரைக்கிற ஆட்டோமேஷனுக்கே வந்து பார்த்திங்கன்னா மான்செஸ்டருங்கிற பேர் வாங்குச்சு கோயம்புத்தூர் அப்படிங்கிறது பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில். ஸோ வந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து கிரைண்டரில் மட்டும் நிற்காமல் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும் தமிழ்நாட்டு மக்கள். இது வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் மட்டும் கிடையாது, வேலைவாய்ப்புகள் மட்டும் கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய நிறையா வந்து ஆட்களில் இல்லாமல் கஷ்டப்படுற முதலாளிகளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரா மெட்டீரியல்ஸ் இம்போர்ட் பண்ணி அதை இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸை உருவாக்கி எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய வேலைவாய்ப்புகள் உருவாகும். நிறைய படித்த இளைஞர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலைவாய்ப்புகள் வந்து கிடைக்கும். ஸோ வந்து இந்த மாதிரியான இதை வந்து ஆட்டோமேஷன் யூனிட்ஸை வந்து நிறையா பேர் வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். இது பண்ணும்போது வந்து இத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை வந்து பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா வந்து சீப் அண்ட் இதில் ஆரம்பிக்கும். சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணணும். விலை அதிகமாக இருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய பொக்கிஷமானாலும் வாங்க மாட்டாங்க. ஸோ அந்த பொருளை எப்படி சீப்பாக பண்ணுறதுங்கிறத பார்த்து ஆப்டிமைஸ் பண்ணி ஒரு பிளானோட வந்து உருவாக்கி அதை எக்யூப்மெண்ட் வந்து உருவாக்கணும். ஆட்டோமேஷன் சிஸ்டத்தை கொண்டு வரணும். அப்படி ஐடியாலஜியை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய விதமான வந்து மக்கள் வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான பொருளை வாங்கி என்கரேஜ் பண்ணுவாங்க. நிறைய மார்க்கெட் இருக்குது, எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு இது இருக்குது. அப்படி விதமான ஒரு இன்ஜினியரிங் டீமும் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. அதை வந்து நிறைய என்டர்பிரனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணணும், பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ பண்ணுறது வந்து பெஸ்ட்டாக இருக்குங்கிறது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். இப்படிக்கு பரத் கிஷோர், அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்சி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட்ஸ், கோயம்புத்தூர் மற்றும் வணிக மேம்பாட்டு திட்டமிடுபவர் மற்றும் சமூக நல திட்டமிடுபவர். நன்றி, வணக்கம்.